Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு நிறைய CSK and cricket related updates தான் நான் வந்திருக்கேன். பென் ஸ்டோக்ஸ் இப்போ BBL ஒரு கிளப்ல ப்ளே பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அது என்ன டீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ MA அஃபிஷியல் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வெப்சைட் கிட்ட ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையுமே பேசுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ கிளிக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா ஸ்ரீலங்கா 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து ஜஸ்பிரீத் பும்ரா ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால தான் பும்ராவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ அவரோட ஃபிட்னஸில் வந்து சில இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்து ஸ்குவாடை செலக்ட் பண்ணப்பே தெரிஞ்சது இந்த சீரிஸில் பும்ரா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தானே. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ பும்ரா ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஆக்கிப் நபியை ஸ்குவாடில் கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரவுண்டர் சஷாங்க் சிங் இப்போ அவரோட டொமஸ்டிக் கிரிக்கெட் டீமான சத்தீஸ்கர்லேருந்து விலகி பாண்டிச்சேரியை ஜாயின் பண்ணியிருக்காரு. சஷாங்க் சிங்க்கு லாஸ்ட் சீசனில் சீரியஸ் ஷோல்டர் அண்ட் ஃபிங்கர் இன்ஜுரி இருந்தப்போ சத்தீஸ்கர் கிரிக்கெட் அசோசியேஷன் அதை கவனிக்கல, அந்த ஃபேஸில் என்னை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அண்ட் பெங்களூருக்கு ப்ரீ சீசன் கேப்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர் ஸ்குவாட் போனப்போ அதில் இவரோட நேம் மிஸ்ஸிங்காக இருந்திருக்குன்னு இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. IPL 2017 சீசனில் நிறைய ஆஸ்திரேலியன் பிளேஸ் மிஸ் பண்ண போகிறாங்கன்றத பற்றி நான் 1 month பேக் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் பேசியிருப்பேன் ஆஸ்திரேலியாவோட நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த IPL 2017 சீசனில் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இவங்க எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியாவோட வேர்ல்ட் கப் பிளான்ஸ்லையுமே இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் நிறைய டெஸ்ட் சீரிஸுமே ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் BGT இருக்குது, ஆஷஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிளான் பண்ணுவாங்க வெதர் IPLக்கு இந்த பிளேஸ்லாம் சென்ட் பண்ணணுமான்னு. ஏன்னா IPL வந்து பிஃபோர் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதனால் IPL இன்கேஸ் பேட் கமின்ஸ்க்கோ இல்லை ஜாஸ் ஹேசல்வுட்க்கோ ஆர் ஈவன் நேத்தன் எல்லிஸ்க்கோ இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு அது ஒரு பெரிய ப்ளோவாக இருக்கும். அண்ட் பேட் கமின்ஸ் ஆல்ரெடி வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காரு நான் IPL 2017 சீசனை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ ஒர்க் லோட் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் என்னால் முடிவு எடுக்க முடியும் வெதர் IPL நான் ப்ளே பண்ணணுமா இல்லையான்னு. தட் இஸ் வை SRH இஷான் கிஷனை ஒரு பேக்கப் கேப்டனாக வச்சிருக்காங்க. இன்கேஸ் பேட் கமின்ஸ் நான் விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொன்னார்னா அப்போ இஷான் கிஷன் தான் நியூ கேப்டனாக இருப்பார். அண்ட் ICC கிட்ட ஆஸ்திரேலியாவோட ஹெட் கோச் இப்போ என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா இந்த வேர்ல்ட் கப்புக்கு 15 மெம்பர் ஸ்குவாட்லாம் பத்தாது, 17 மெம்பர் ஸ்குவாட் தேவை, அப்போ தான் எங்களால் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஐ ஃபீல் போத் ஆஷஸ் அண்ட் வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இந்த IPL சீசனுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் லைக் பேட் கமின்ஸ், ஜாஸ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், டிராவிஸ் ஹெட் அண்ட் கேமரன் கிரீன் இவங்கள தான் கரண்ட் சிச்சுவேஷன் படி மோஸ்ட்லி IPL மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நேத்தன் எல்லிஸ் ஒன்லி ODI வேர்ல்ட் கப்பில் தான் ப்ளே பண்ண போகிறதுனால அவருக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு NOC வழங்குவாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நாங்கள் இந்த IPL சீசனுக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்கன்னா அப்போ ஹெவியாக டேமேஜ் ஆக போகிறது SRH தான். பிகாஸ் தே வில் லூஸ் போத் தேர் பிளேயர்ஸ் பேட் கமின்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட். ஆல்ரெடி KKRக்கு கேப்டன்சி இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ கேமரன் கிரீன் அவங்க ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண ஒரு பிளேயர் IPLலேருந்து புல் அவுட் பண்ணார்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளோவாக இருக்கும். பட் ஸ்டில் BCCI ஏதாவது பிளான் பண்ணி அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணி எப்படியாவது ஆஸ்திரேலியன் பிளேஸாக ப்ளே பண்ண வச்சிருவாங்கன்னு தான் தோணுது. நீங்கள் எனக்கு எஸ் நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியன் பிளேஸ் இந்த IPL 2017 சீசனை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. BBL 2026 சீசனில் சிட்னி சிக்ஸர்ஸ் டீம் இப்போ பென் ஸ்டோக்ஸை சைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அவங்க தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸாகவுமே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மற்ற கிளப்ஸுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க தான். பட் பென் ஸ்டோக்ஸை சைன் பண்ணுறதுக்கு இவங்க தான் அதிக இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க. BBL ஹிஸ்டரியிலே யூ குட் பிகம் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சைனிங்னுமே சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் டாலர்ஸான 6 lakh கொடுத்து அவரை சைன் பண்ண பார்க்குறாங்க. இது இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் லீக் பென் ஸ்டோக்ஸோட அந்த பாப்புலாரிட்டியை கேஷ் இன் பண்ணிக்க பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு டீல் வந்து அவருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இது பென் ஸ்டோக்ஸ் அக்செப்ட் பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிறது அவரோட கையில் தான் இருக்கு. பை த வே SA20யோட ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸை வந்து August 5 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மேபி அன்னைக்கு தெரிய வரலாம் பென் ஸ்டோக்ஸ் SA20லையும் ப்ளே பண்ண போகிறதா இல்லையான்னு. போத் SA20 அண்ட் BBLக்கு இடையில் ஒரு சாலிட் 1 week கேப் இருக்குது. அதனால் 2 லீக்ஸ்லையும் கூட அவர் சைன் அப் பண்ணலாம். பட் 2 லீக்ஸுமே கன்சிக்யூட்டிவாக விளையாடுறது டவுட்ஃபுல் தான். ஸோ ஒன்று அவர் BBL விளையாடுவார், இல்லைனா SA20யை ப்ரிஃபர் பண்ணுவார். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட செலெக்ஷன் ட்ரையல்ஸை கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. மண்டே அன்னைக்கு இந்த ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. டில் வெட்னஸ்டே வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் கிரிக்கெட் அகாடமி இன் பெங்களூரில் நடக்குது. 4 யங் மும்பை கிரிக்கெட்டர்ஸ் இந்த ட்ரையல்ஸ்க்கு கால் அப் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் வர்த்தக் நம்ம CSK ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா, மிட் சீசன் ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் இவர் தான் இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக. தென் பேட்டர் அயாஸ் கான் அப்படிங்கிற பிளேயரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. தென் ஓப்பனிங் பேட்டர் திவ்யான்ஷ் சக்சேனா அண்ட் லெக் ஸ்பின்னர் வேதாந்த் கோர். இந்த 4 பிளேயர்ஸ் தான் இந்த ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் சொன்னது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ண நேம்ஸ். இது தவிர நிறைய அன்டிஸ்க்ளோஸ் நேம்ஸுமே இருக்கும். 4 பிளேயர்ஸ்க்காகலாம் ட்ரையல்ஸ் நடத்த மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் நிறைய பிளேஸ் இருக்கலாம். அதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட நியூ கோச்
கோச்சிங் குரூப் தான் இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. ஹெட் கோச் சௌரவ் கங்குலி, பேட்டிங் கோச் யுவராஜ் சிங் அண்ட் ஸ்பின் பவுலிங் கோச் அமித் மிஸ்ரா. சிஎஸ்கேவுமே ஒரு ஃபிட்னஸ் கேம்ப் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் இல்லையா. இப்போ அதை பற்றி ரெவ் ஸ்போர்ட்ஸோட ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ருத்ராஜ் ஏகாட் இந்த சிஎஸ்கேட ஃபிட்னஸ் கேம்ப் அட்டென்ட் பண்ண போறாரு ஆஃப்டர் துலீப் ட்ராஃபி அசைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்ல இன்னுமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. அதுக்கான இனிஷியல் கான்வர்சேஷனுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஆயுஷ் மாதிரி இந்த சிஎஸ்கே ஃபிட்னஸ் கேம்ப் அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பிகாஸ் இன்ஜுரி நடந்துச்சு இல்லையா ஐபிஎல் சீசன் அப்போ, அதுக்கான ரீஹேப் ப்ராசஸில் கரண்ட்டாக அவர் இருக்கிறதுனால அவர் இந்த கேம்ப் அட்டென்ட் பண்ண மாட்டார். தென் ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ரீசெண்டாக எம்ஏயோட ஒரு அஃபீஷியல் கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அந்த எம்ஏ அஃபீஷியல் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காருன்னா, இப்போ தான் எங்களோட போஸ்ட் சீசன் ரிவ்யூ வந்து இஸ் ஹேப்பனிங். அதனால் இன்னுமே வந்து நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் எந்த ஒரு பிளேயர் ட்ரேட்ஸ்லையுமே வந்து நாங்கள் எங்கேஜ் ஆகலை, எதை பற்றி கான்வர்சேஷன் இன்னும் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து ரிவ்யூ ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரியுமே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. வெதர் பாண்டியா ரீட்டைன் ஆக போகிறாரா இல்லை ட்ரேட் ஆக போகிறாரா அதை பற்றி எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனாலும் ஒன் திங் இஸ் வெரி கிளியர்னு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் சொல்லியிருக்காங்க. எம்ஏ அவங்களோட சேம் கோரோட இந்த ஐபிஎல் 20 சீசனுக்கு வர மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட ஸ்குவாடில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்டர் இஸ் வெட்டுன்ற மாதிரி இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட டிசாஸ்டர் ஐபிஎல் 26 கேம்பெயினுக்கு அப்புறமா அவங்க மாற்றங்கள் பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். கண்டிப்பாக கோச்சிங் செட்டப்லையுமே சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த ட்ரேட் மார்க்கெட் இப்போ தான் அதோட ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்குது. நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் இன்னுமே அவங்களோட போஸ்ட் சீசன் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னும் அவங்களோட பிளான்ஸ் ஃபுல்லி ஃபைனலைஸ் ஆகலை. அதனால் இன்னுமே நிறைய மல்டிபிள் சினாரியோஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் சர்க்குலேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. எனவே கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.